ஓகே சார். இப்ப இந்த ஜனநாயகன் படம் வந்து நஷ்டத்துல தான் இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்றாங்க சார். இந்த நஷ்டத்த ஈடுகட்டுற மாரி விஜய் சார் வந்து ஒரு படம் வந்து திரும்ப நடிக்கிறாரு. இந்த மாரியான செய்திகள்லாம் கேள்விப்பட்டோம். இப்ப முதலமைச்சரா விஜய் அவர்கள் ஆகிட்டார். இதுக்கப்புறம் படம் நடிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இனி அதுக்கான வாய்ப்பு இல்ல. என்னன்னா ஒருவேளை இந்த அரசியலில் அவர் நினைத்த வெற்றி கிடைக்கல. வெறுமனே அவர் மட்டும் ஒரு எம்.எல்.ஏவா ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா, ஒருவேளை நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படித்தான் நாம் கூட நெனச்சோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. மக்கள் அவரை முதலமைச்சர் நாற்காலியிலேயே அமர வச்சுட்டாங்க. அங்கிருந்து சினிமாவில் நடிப்பது அப்படிங்கிறது அதுக்கான சாத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அல்லது இல்லைன்னு தான் நெனைக்கிறேன். பட் அதே நேரம் ஜனநாயகன் தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அத எந்த மாற்றமும் இல்ல. அதை இவர் எப்படி காம்பன்சேட் பண்ண போறாருங்கிறது தெரியல. அந்த படத்துக்கு ரூ. 220,00,00,000 விஜயினுடைய சம்பளம். அதுல ஒரு பகுதி சம்பளத்த அவர் வாங்கிட்டாரு. இப்ப டிஜிட்டல் சேட்டலைட் வித்ததற்கு பிறகு அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட்ன்னு ஒண்ணு நடக்கும். ஸோ இப்ப இந்த தயாரிப்பாளருக்கு இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டதால் ஒருவேளை அந்த சம்பள பாக்கியையே அவர் ரைட் ஆஃப் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு அந்த காம்பன்சேஷன்ங்கிறது கிடைக்கும். அப்படிதான் நினைக்கிறேன் நான்.